யமுனா முரளி கிச்சன். இப்போ செய்து காட்ட போகிறது பீன்ஸ் வித் எக்கு பொரியலுங்க. எப்படி செய்து என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டுறேன், அப்புறம் செய்து காட்டுறேன் நான். இப்போ பாருங்கள், 3 முட்டை உடச்சி வச்சுருக்கேன், 3 முட்டை, வெங்காயம், பீன்ஸ் ஒரு கப்பு நிறைய அந்த முட்டைக்கு தகுந்த மாதிரி, மஞ்சள் தூள், கொத்தமல்லி தழை, இது முட்டைக்கு போடுறதுக்கு பீன்ஸ், இது மிளகாவை, பச்சை மிளகாவை சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், வாய்க்கு கிடைக்காம ரொம்ப மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பீன்ஸுக்கு போடுறதுக்கு 2 பச்சை மிளகாவை பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கு பாருங்கள். இது எடுத்துடலாம். அது தேவையான உப்புத்தூள். இப்போது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு செய்து காட்டுறேங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கு, அடுப்பில் எண்ணெய் ஊற்றி உங்களுக்கு தாளித்து காட்டுறேன் நான். இந்த இப்போ பீன்ஸ் தாளிக்கிறேங்க, தாளித்து காட்டுறேன் உங்களுக்கு. கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதுக்கு கடுகெல்லாம் ஒன்றும் போட வேண்டாங்க, வெறும் வெங்காயத்தை மட்டும் போடுறேன். பார்த்தீங்களா? வெங்காயம் போட்டு 2 வரமிளகா, பச்சை மிளகா பாருங்கள், பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் போடுறேன். பச்சை மிளகாவை இதை வறுக்கிறேன். வறுத்துட்டு பீன்ஸ் போட்டுடலாங்க, ரொம்ப வறுக்க வேண்டாம். பீன்ஸ் போட்டுடுறேன். இதுக்கு மஞ்சள் தூள் எல்லாம் தேவையில்லைங்க. இந்த பீன்ஸுக்கு தகுந்த உப்பு போடுறேன் பாருங்க. உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் இந்த எண்ணெயிலே. உப்பு காரம் அவ்வளோதான், சீக்கிரம் செஞ்சு கொடுத்துடலாங்க. இது குழந்தைங்க காய்கறி சாப்பிடாம வெறும் முட்டை மட்டும் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு, நான்வெஜ் மட்டும் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு, காய்கறி சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு இது செய்து கொடுக்கணும் நம்ம. இது மிக்ஸ் பண்ணி இதுவும் முட்டையை சாப்பிட்டு கொடுக்கும்போது குழந்தைங்க சாப்பிட்டுக்கும், பெரியவங்களும் சாப்பிட்டுக்குவாங்க. உப்பெல்லாம் போட்டு கலக்கிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன், ரொம்ப அதிகம் வேண்டாம். பீன்ஸ் இலசா இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப வேக வைக்கக்கூடாதுங்க, இந்த ஃப்ரைட் ரைஸ் வேக வைக்கிற மாதிரி வேக வைக்கலாம். இதுக்கு ஒரு தட்டு மூடிடுங்க, மூடிட்டு ஸ்லோவில் வைக்கலாம் அடுப்பு. இப்போது இந்த 3 முட்டைக்கு மேலே வெங்காயத்தை கொஞ்சம் பாதி போட்டிருக்கேன் நான், கட் பண்ண வெங்காயத்தை, உப்புத்தூள் போட்டிருக்கு, மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா போட்டு வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா அடிச்சுக்கலாங்க. மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு தான் மஞ்சள் தூளுங்க, பீன்ஸுக்கு வேண்டாம். நல்லா பீட் பண்ணி வச்சுட்டாக்க பீன்ஸ் வெந்ததும் அது மேலே ஊற்றிடலாங்க. இதுக்கு சீக்கிரம் ஒரு 5-10 நிமிஷத்தில் முடிஞ்சிடுங்க இது, இந்த வேலை. குழந்தைங்களுக்கு சப்பாத்திக்கு பண்ணி செஞ்சு கொடுக்கலாம், இது பிரெட்டுக்கு சென்டரில் வச்சு கொடுக்கலாம், இல்லை வெறும் சாதம் வடித்து சாதத்தை கலரி விட்டு கொடுக்கலாம். கொஞ்சம் உப்பு, சாப்பாட்டுக்கு உப்பு இது மட்டும் போட்டுக்கணும், பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கணும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி கலக்கி வச்சிடலாம். நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கணுங்க. இதில் முட்டை இருக்குது, வெங்காயம் இருக்குது, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், உப்பு. இப்போ இதை எடுத்து பார்க்கலாங்க, கலரி பார்க்கலாம்.
வெந்திருக்கான்னு பார்க்குறேன். இனி வேகலைங்க, இனி கொஞ்சம் வேகணும். இப்போ கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். இது இலசா இருக்கிறதுனால பீன்ஸு சீக்கிரம் வெந்துடும். இதே முட்டை கொடுத்தாக்கா நல்லதுங்க உடம்புக்கு. நம்ம மிக்ஸ்டு டயட் எடுத்துக்கணும் எப்போவுமே. ஒரு நாளைக்கு இது, ஒரு நாளைக்கு வெஜ்ஜு ஏதாவது சூப் ஏதாவது சாப்பிட்றது, இல்லைன்னா கீரை சாப்பிட்றது, பழங்க சாப்பிட்றது, அந்த மாதிரி மிக்ஸ்டு வெஜ் இது நான்வெஜ்ஜு சாப்பிட்றது ஒரு நாளைக்கு. மிக்ஸ்டு டயட் எடுத்துகிட்டா நல்லது, குழந்தைங்களுக்கும் நல்லதுங்க. பிற்காலத்தில் அவங்களுக்கு எந்த நோய் நொடியும் வராது. இப்போ பார்க்கலாங்க பீன்ஸு. இனி கொஞ்சம் தண்ணி இருக்கு. இந்த தண்ணி மட்டும் சுண்டி போகணுங்க. தண்ணி வேண்டாம். தண்ணி இல்லாமல் இது மேலே ஊற்றிட்டா போதும். ஊற்றி கலக்கி வச்சிடலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறது தண்ணி சுண்டி போகணும். இப்போ வந்து இந்த முட்டைக்கு தகுந்த உப்பு காரமெல்லாம் போட்டிருக்கு நான். இது மேலே ஊற்றிடுங்க பாருங்க. மேலே ஊற்றிட்டு மூடி வச்சிடுவேன் நான். இதை மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த முட்டை வெந்த பிறகு திருப்பி விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. கொஞ்சம் பாருங்க. இந்த முட்டை பொரியல் செய்கிற மாதிரிங்க இது. டேஸ்டாக இருக்குங்க. இதுக்கு பீன்ஸுக்கு தனியாக உப்பு போட்டிருக்கு, முட்டைக்கு தனியாக உப்பு போட்டிருக்கு. இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். வெறும் வாயில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இல்லை பொரியல் வச்சு சாப்பாட்டுக்கு பொரியல் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா? இது உருண்டையாக வந்துடுங்க. பீன்ஸை பிடிச்சிக்கும் இந்த முட்டையை. அது முட்டை போடும்போது நம்ம 3 முட்டை தான் போட்டிருக்குங்க. பாருங்கள், பீன்ஸ் 1 கப்பு போட்டிருக்கேன். எத்தனை ஆகுது பாருங்கள். அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு உடம்புக்கு நல்லதுங்க இது. போடுங்க. இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் நான். பாருங்க, பீன்ஸு கூட முட்டை போட்டிருக்கேன் நான் பொரியலுக்கு மாதிரி. இந்த சைட் டிஷ் பிடிச்சிருந்தாக்க பீன்ஸு முட்டை போட்டது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.